ஐஸ் வருமா? பேக்கை வச்சா தான் வரும்ல. எவ்வளோ ஒரு பேக் ஐஸ் பேக்? அதால எத்தனை கிலோ? எவ்வளோ அம்பி கிலோ? 540. பாருங்க, இதான் வந்து ஐஸ் எடுக்கிற இடம். மீனவர்கள் உங்களுக்கு தேவையான அந்த கூல் ஐட்டங்களுக்கு எல்லாம் தேவையான ஐஸ் எல்லாம் இங்கே வந்து எடுக்கிறோம். எப்படி இருக்கிறது எப்படி கிடக்கணும் பாருங்க, ஐஸ் கட்டிய. காலால் வச்சு அமர்த்தினா தான் பவுடர் ஆகியது. மழை பெய்யும், ஐஸ் மழை. ஐஸ் கட்டியான நான் வரேன். ஐஸ் கட்டியாக பிடிக்கும். கட்டி எடுத்து அந்த மெஷினுக்கு போட்டால் அது அப்படி உடைச்சி பவுடர் ஆகுது. மான் ஷீட்டை வருஷத்துக்கு போட்டு தான் இது செய்யணும். ஓ ஷீட்டை இது செஞ்சணுங்க. ஷீட்டை வருஷத்துங்க என்ன ஐஸ் வாங்க வந்தா உள்ளுக்கு வந்து பார்க்கலாமா? வேறையா உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்கேன். ஏதாவது வேறு கையை திறப்புறீங்களா? அல்லா பிஸ்மில்லா. இதுக்குள்ள நினைக்கே பார்ப்போம் உங்களோட ஐஸ் கட்டி எப்படி அதான் அடைஞ்சுடையா? கூல் பெய்திருங்களா? சரியா? இது ஃபுல்லாக இது எப்படி ஆகுது? இதில் உற்பத்தி ஆகுது நினைக்கிறதில்ல. அப்போ இஞ்சிருந்து இழுத்துக்கு போகிறா இது. அப்போ இதுக்குள்ளேயே தான் உற்பத்தி ஆகுதா? அதுக்குள்ள கரையாம வைக்கிறல்ல. ஃபுல்லாக ஐஸ் தான் இல்லை. ஐஸ் ரூம் போய் வைக்கிறாப்பா. இந்த ஷூட்டுக்கு நிற்க எப்படி வைக்கலா? அப்பா ஷூட்டுக்கு பாருங்க இந்த ஐஸ் கட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி. ஐஸ் கட்டியை தொட்டு பார்ப்போம் எப்படி இருக்கேன்ட்டு. பா கடும் கூலாக இருக்கு. வேறுக்கிற டைமில் இதுக்கு வந்து படுத்தா சா இது மேலுக்கு என்ன இருக்கிறேன்? மேலே இது என்ன இருக்குது? இது மேலே மேலே இந்த ஐஸை வந்து ஜூஸ் சாமானுக்கு பயன்படுத்தல. அது இது வந்து அந்த கூலாக வச்சிருக்கிறதுக்குரிய மட்டும்தான். என்ன ஒரு ஜூஸுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாம் போட்டு அடிக்கிறல்ல.
பெருநாளைக்கு தானோ அப்படிதான் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு